எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரவுண்டாக இந்த மாதிரி கட்டுறதுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வாங்க. சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ ஒரு தடிமனான நூல் எடுத்திருக்கேன். அதில் இப்படி பூவை அந்த காம்பை நூலில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பூ ரொம்ப மலர்ந்துருச்சு. அதனால் கவனமாக அந்த காம்பை வைக்கணும். இப்போ பாருங்கள், நூலை எப்படி நான் சுற்றி கட்டுறேன்னு பாருங்கள். ஒரு 5 நாள் கட்டி பழகுனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ இன்னும் 2 பூவை காம்பை எடுத்து வச்சுக்கலாம். சுற்றி விரலை பாருங்கள், 2 விரல் 3 விரல் அப்படி சுற்றி அந்த பூவில் சுற்றி இழுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நான் வேறு மாடலில் கட்டி காட்டுறேன். பூவோட காம்பை நூலில் வச்சுக்கோங்க. கவனமாக பாருங்கள். இப்போ வேறு மெத்தடில் கட்டுறேன். சுற்றி அப்படி 2 சுற்று சுற்றினா கட்டுறேன். நான் டெய்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கட்டுறதுன்னு. பாருங்கள், பூவோட காம்பை கவனமாக வச்சுட்டு சுற்றி அப்படி ஒரு சுற்று. அவ்வளோதாங்க. பூ கட்டுறது ரொம்பவே ஈஸி தாங்க. கொஞ்சம் ஒரு 5 days, ஒரு வாரம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் கடன்னு கட்டிடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மொட்டு பூ கட்டுறது ரொம்ப ஈஸி. மலர்ந்த பூனா கொஞ்சம் கஷ்டம். அந்த காம்பை பார்த்து கரெக்டாக நீங்கள் நூலை சுற்றணும், அதுதான் கஷ்டம். அப்படி சுற்றி விரலை அப்படி ரொட்டேட் பண்ணி பூவில் கட்டுறது தான். இப்போ 2 சுற்றி கட்டியாச்சு. மலர்ந்த பூனால் நல்லா பந்து மாதிரி வரும். நீளத்துக்கு பந்து அப்படியே சுற்றி விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி வரும். மொட்டுனா நம்ம வேறு மாதிரி மாடலில் கட்டணும். இது மலர்ந்த பூனால் நம்ம கட்டி ஃபுல்லாக கட்டினும் போதே அதுவே சுற்றிக்கிறோம். பந்து மாதிரி அப்படியே ரொட்டேஷனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாம் வீட்டில் பூத்தது தான். மல்லிகைப்பூ செடியில் டெய்லி நிறைய பூ பூக்கும். டெய்லி நாங்கள் கட்டுவோம், சாமிக்கு வைப்போம், தலையிலையும் வச்சுக்கிடுவோம். இப்போ நல்ல மல்லிகைப்பூ சீசன். நீங்களும் நல்லா கட்டி அழகாக உங்கள் கூந்தலில் வச்சுக்கோங்க. பூ வைக்கும் போதே ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதோட வாசம், அதோட அழகு நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அன்றைக்கி பூரா நல்லா வேலை செய்வோம், ஹாப்பியாக இருப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக அந்த பூ வந்துச்சான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நான் வேறு வீடியோஸ் போட்டு காட்டுறேன். இப்போ கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தாலே உடனே போய் தலையில் வச்சுக்கிற மாதிரி அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கட்டினீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் ஸ்லோவாக கட்டி காட்டுறேன். பை.